ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டன் கிரேவி செய்ய போறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். 3 வெங்காயம் வந்து நான் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் பாதி போட்டுக்கலாம். தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன். அப்படியே ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த மாதிரி வதங்கிருச்சு நல்லா வெங்காயம் தக்காளிலாம். வெளியே விற்கிற மசாலா தான் நான் வந்து சிக்கன் மசாலா வெளியே விற்கிற மசாலா போடுறேன். அது ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மட்டன் வந்து ஃபஸ்ட்டே கழுவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுறேன். நான் கொஞ்சோண்டு தண்ணி போடுறேன். தண்ணி அது வேவுறதுக்காக தண்ணி போட்டிருக்கேன். அதை அப்படியே எடுத்து மூடி வச்சிருங்க. ஃபுல்லாக வெந்து வரட்டும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணி மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் மட்டன் கிரேவி.